வணக்கம் மாணவர்களே, காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் திசைகள் பற்றி அறிந்தோம். தற்பொழுது பாடம் 12 ஊஞ்சல் ஆடலாமா. ஊஞ்சல் ஆடலாமா. ஊஞ்சல் நம்மளும் ஆடுவோம் தானே. நீங்கள் கூட இப்போ லாக்டவுனில் ஊஞ்சல் நிறைய ஆடியிருப்பீங்க தானே. அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணாங்க, விலங்குகள் எல்லாம் ஊஞ்சல் ஆட விரும்புகிறாங்க. சரிங்களா? அப்படி விரும்பும்போது யாராச்சும் ஆட்டிவிடணும் இல்லையா, நமக்கே யாராச்சும் ஆட்டிவிடணும். அதே மாதிரி தான் விலங்குகளுக்கு யார் ஆட்டி விட்டாங்களாமா, யானை. சரிங்களா? யானை உதவியோட எல்லா விலங்குகளும் என்ன பண்ணிச்சாமா, ஊஞ்சல் ஆடியது. சரி, எந்தெந்த விலங்குகள் அங்கே ஊஞ்சல் ஆடி இருந்ததுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், எந்தெந்த விலங்குகள் இருக்குது. யானை இருக்குது, குதிரை இருக்குது, கழுதை இருக்குது, சிறுத்தை இருக்குது, ஆமை இருக்குது, பூனை இருக்குது, மேலே குரங்கு இருக்குது இல்லைங்களா? அப்படி ஃபஸ்ட்டு யார் ஆடினாங்க, முதல்ல குதிரை. குதிரை ஊஞ்சல் ஆடுகிறது. யானை பார்த்திங்களா, ஹெல்ப் பண்ணுது, தள்ளி விட்டுருக்கு. அடுத்தது கழுதை. கழுதை ஊஞ்சல் ஆடுகிறது. அடுத்தது யார் ஆடுறாங்க, சிறுத்தை. சிறுத்தை ஊஞ்சல் ஆடுகிறது. அடுத்தது ஆமை. ஆமை ஊஞ்சல் ஆடுகிறது. இப்போ மீதி யார் இருக்காங்க, பூனை மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா? ஆனால் பூனைக்கு என்ன ஆயிடுச்சாமா, அடிபட்டுருச்சாமா. பூனைக்கு அடிபட்டுள்ளது. எப்படி ஊஞ்சல் ஆடும்? எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லோரும் இங்கே கை பிடிச்சாங்க, யானை ஆட்டி விடுச்சோம். ஆனால் பூனைக்கு அடிபட்டுருக்கனால கையால் பிடிக்க முடியாது. அது எப்படி ஊஞ்சல் ஆடும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே யார் இருந்தாங்க, நம்ம குரங்கு அங்கே மேலே இருந்தாங்கல்ல. அந்த குரங்கு என்ன பண்ணாங்களாமா, உதவி பண்ணாங்களாமா பூனைக்கு. சரியா? பார்த்தீங்களா? அட, குரங்கின் உதவியுடன் பூனை ஊஞ்சல் ஆடுகிறது. பார்த்தீங்களா? குரங்கு என்ன பண்ணுச்சு, அந்த பூனைக்கு உதவி பண்ணி ஊஞ்சல் ஆட வச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல, என்னென்ன விலங்குகள் பார்த்தோம், யானை, ஆமை, பூனை, கழுதை, குதிரை, சிறுத்தை. இதுலெல்லாம் கடைசியில் என்ன எழுத்து வருது, தை, ரை, நை இப்படிலாம் முடியுது. அது என்ன ஓசையாக இருக்கும், கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஐ ஓசை. சரிங்களா? நம்ம இப்போ பார்க்குற எழுத்துக்கள் ஐ ஓசை உடைய உயிர்மெய் எழுத்துக்கள். சரிங்களா? கை, கை, சை, நை, டை, நை, தை, நை, பை, மை, யை, ரை, லை, வை, ழை, லை, ரை, நை. இந்த எழுத்துக்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே என்ன பண்ணணும், எழுதியும் பார்க்கணும். இப்போ பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். சரிங்களா? அந்த எழுத்துக்களை கொண்ட படங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த பெயரை சொல்லி நம்ம அதில் வந்திருக்கிற எழுத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், குடை, கூடை. என்ன வந்திருக்கு, டை. நத்தை, ஆந்தை, தை. ஆமை, பொம்மை, மை. அவரை, குதிரை, ரை. இலை, மலை, லை. அவ்வை, போர்வை, வை. கற்றாழை, வாழை, லை. யானை, பானை, நை. இப்போ உங்களுக்குரிய வீட்டு பாடம். சரிங்களா? கொடுக்கப்பட்ட படங்களுக்குரிய பெயரை எழுதுக. இங்கே இருக்கிற இந்த 2 படத்துக்குரிய பெயரை நீங்கள் உங்களுடைய நோட்டில் எழுதலாம். சரிங்களா? நன்றி மாணவர்களே.